வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. தொடர் கனமழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 50,000 கன அடியாக உயர்வு. வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 45,000 கன அடியாக உயர்வு. 16 கண் மதகுகள் வழியாக 22,700 கன அடி நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் வைகை, சாத்தனூர் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. வைகை ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். கர்நாடகாவிலிருந்து கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன நுரை. நாகையில் மழை விட்டு 2 நாட்கள் ஆகியும் வயல்களில் வடியாத தண்ணீர். பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு வேளாண் அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மன்னார்குடியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக விவசாயிகள் வேதனை. விருத்தாச்சலத்தில் அரசு சேமிப்பு கிடங்கில் லாரியிலிருந்து இறக்கி வைக்கப்படாததால் மழையில் நனைந்து முளைத்த நெல் மூட்டைகள். விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை தமிழக அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் கே. பழனிசாமி வலியுறுத்தினார். பொய்கள் மூலம் விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்யும் பழனிசாமியின் எண்ணம் ஈடேறாது. நெல் கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் யாரும் புகார் அளிக்கவில்லை என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. இந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. நெல்லின் ஈரப்பதம் 22% தளர்த்தப்படுமா? தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று 3 குழுக்கள் அமைத்தது மத்திய அரசு. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளைகளும் கட்டணமில்லா உணவு வழங்க தமிழக அரசு அரசாணை. முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்த 186 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கோயில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பவும் ஆணை. சத்தியமங்கலம் அருகே விமர்சையாக நடைபெற்ற சாணியடி திருவிழா. பிரேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு.
போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். விசாரணைக்கு அடுத்த வாரம் நேரில் ஆஜராக அறிவுறுத்தல். அதிமுகவை ஒன்றிணைக்க தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. மீடியா 10 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். 1 மாதமோ 1.5 மாதமோ எடுத்துக்கலாம். தெளிவா நீங்க பாருங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்ள திட்டம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அரசு வேலை என்ற தேஜஸ்வியின் வாக்குறுதி குறித்து முதல்வர் நிதிஷ்குமார் விமர்சனம். பெண்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக சாடல். பீகாரில் தேர்தலுக்கு பிறகு ஐக்கிய ஜனதா தளம் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் என இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கருத்து. நிதிஷ்குமாரை பாஜக தனிப்பட்ட ஆதாயம் கருதி பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. முப்படைகளின் தேவைக்காக 79,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்கள் வாங்க திட்டம். மத்திய பாதுகாப்பு அமைச்சக கமிட்டி ஒப்புதல். மேற்கு கரை பிராந்தியத்தை ஆக்கிரமிக்க முற்பட்டால் அமெரிக்காவின் ஆதரவை இழக்க நேரிடும். இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். ரஷ்ய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்த தடையால் எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டிய நெருக்கடியில் இந்தியா. வேறு நாடுகளிலிருந்து அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல். ரஷ்யா தாக்கப்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்காவிற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை. பொருளாதார தடைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் திட்டவட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 92,000க்கு விற்பனை. 1 கிராம் 11,500 குறைந்தது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. லீக் போட்டியில் டிஎல்எஸ் விதிமுறையின்படி நியூசிலாந்தை 53 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். அடிலைட் ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தோல்வி. 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது ஆஸ்திரேலியா. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த இசையமைப்பாளர் சபேஷின் உடலுக்கு திரைத்துறையினர் அஞ்சலி. தனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த சகோதரரை இழந்துவிட்டதாக இசையமைப்பாளர் தேவா உருக்கம். எங்கள் குடும்பத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பக்கபலம் சபேஷ் முரளி. அந்த சபேஷனுக்கு, என் தம்பிக்கு இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. முந்தா நாள் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு. அப்பவே ரொம்ப கண்டிஷனே இல்லை. அப்பவே கோவையில் யூத் படக்குழு பங்கேற்ற கல்லூரி நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் செல்ஃபி எடுக்க முயன்ற போது முண்டியடித்துக் கொண்டு கீழே விழுந்த மாணவர்கள்.